யாருமே இல்லாம அனாதையா நிக்கிற இந்த பொண்ணை ஹீரோ பக்கத்து வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடறா. அதை பார்த்த ஃப்ரெண்டுமே நம்மளே கஷ்டமான நிலைமை இருக்கும், ஏன்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கறான். ஆனா உங்க அப்பா படம் தப்ப நீ என்ன சரி பண்ண பாக்குறேன்னு கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோ அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவங்க தங்கச்சி ஒரு நாள் கீழாதி பையனை கல்யாணம் பண்ணி ஓடி போயிடுறா. ஆனா அவங்க அப்பா ஜாதி வரி பிடிச்சவரா இருப்பாரு. அதனாலேயே அவங்க ரெண்டு பேரையும் நடு ரோட்லயே வச்சு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடாரு. இது தெரிஞ்ச அவங்க அம்மாவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. சோ இப்போ ஹீரோ கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணு இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற இடத்துல வீடு வாடகைக்கு பார்த்து இவன் தான் லவ்வர்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா போய் சொல்லி அங்க தங்க வச்சிடறான். சோ இப்போ ஹீரோவும் இந்த பொண்ணை கார்டின் மாதிரி ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு இறந்து போன ஹஸ்பண்டால பிரெக்னன்ட்னு தெரிய வருது. இப்போ இந்த பொண்ணை ரொம்பவும் கேர் எடுத்து பாத்துக்கிறா. அப்பன்னு பார்த்து கோமா ஸ்டேஜ்ல இருக்க ஹீரோட அம்மா சீரியஸா இருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால இவங்க அப்பாவை டெம்பரவரியா வெளியே எடுத்துட்டு வரான். அப்ப இந்த பொண்ணு இருக்க வீட்லயே அவங்க அப்பாவை தங்க வச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கிளம்பிட்டு போயிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு பத்தின உண்மையை அவங்க அப்பா கிட்ட சொல்லாமலே விட்டுறான். அந்த சமயத்துல இந்த ஹவுஸ் ஓனர் அவங்க அப்பா கிட்ட இவன் கீழாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோ இவர் இன்னுமே திருந்தாம ஜாதி வெறி பிடிச்ச அந்த பொண்ணை அங்கேயே போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது தெரிஞ்ச ஹீரோ கத்தி எடுத்துட்டு போய் கோவத்துல நடு ரோட்லயே அவங்க அப்பான்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடறான்.